this is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ நம்ம வந்து பாலிட்டி சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பிட் இந்தியா ஆக்ட் வந்து 1784, அதுக்கப்புறம் அதோட திருத்த சட்டம் 1786 பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டய சட்டம். பட்டய சட்டம்ல மொத்தம் 4 சட்டம் உண்டு. 1793, 1813, 1833, 1853 அப்படின்னு 4 சட்டம் உண்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் 1793 அண்ட் 1813 மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் 1833 அண்ட் 1853 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதோட உங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இங்கிலாந்தோட அரசாங்க ஆட்சி தான் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம இதே மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பட்டய சட்டம் 1793. ஓகேங்களா. 1793 அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். பட்டய சட்டம் 1793. ஸோ நார்மலாக அந்த பட்டய சட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ் கேப்பில் வந்து நடக்கும். ஓகேங்களா. 20 இயர்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பட்டய சட்டம் வந்து 1793. ஓகேங்களா. ஸோ இந்த சட்டத்தில் ஃபஸ்ட்டு முழுக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்னர் ஜென்ரலுக்கு தான் மாகாணங்களோட அதிகாரம் எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வேறு என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகள், அதாவது இங்கிலாந்துலேருந்து அந்த உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தை பரப்புகிறாங்கல்ல, அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சாரமோ இல்லை வந்து மதமாற்றமோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க. இன்னொன்று இந்தியாவில் வந்து தடையற்ற வர்த்தகம் வந்து கம்பெனி அப்படி மாதிரி கொண்டு வரக்கூடாது, அதாவது வர்த்தகம் எப்போவுமே இருக்குங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது, ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. தடையற்ற வர்த்தகத்தில் கம்பெனி ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கம்பெனி வந்து ஈடுபடக்கூடாது. ஸோ அது இந்தியா தான் பார்த்துக்கணும். கம்பெனி ஆட்சி வந்து அவங்க அதுக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஓகேங்களா. ஸோ எல்லா பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்க்கும் இந்தியன் ரெவன்யூ, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து காவல்துறையை வந்து சீரமைச்சிருக்காங்க இந்த சட்டத்துக்கு கீழே தான். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, செயலாக்கத்துறை, அப்புறம் வந்து நீதித்துறை, இது ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க இந்த சட்டத்துக்கு கீழே தான் அப்படிங்கிறாங்க. யார் பிரிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா காரன்வாலிஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா சட்டமும், எல்லா லாஸ், எல்லா சட்டமுமே என்னவாக தான் இருக்கும், இந்திய மொழியில் தான் வந்து எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓவராலாக பட்டய சட்டம் 1793 பொறுத்த வரைக்கும். என்னது இதோட இந்த டைமில் கவர்னர் ஜென்ரலாக இருந்தது காரன்வாலிஸ். ஸோ கவர்னர் ஜென்ரலுக்கு தான் அதிகாரம் வந்து கொடுத்தாங்க. இந்த டைம்லேயும் கம்பெனி எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு காரன்வாலிஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று எனாக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்க்கெலாம் வந்து சேலரி எப்படி பே பண்ணுறாங்க, இந்திய ரெவன்யூலேருந்து பே பண்ணுறாங்க, காவல்துறையை மறுசீரமைக்கிறாங்க, எல்லா சட்டமும் இந்திய மொழியில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சாரமோ, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து பிரச்சாரமோ மதமாற்றமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள தடையற்ற வர்த்தகத்தில் கம்பெனி ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தான் பட்டய சட்டம் 1793. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பட்டய சட்டம் 1813 பற்றி பார்க்கலாம். ஸோ 1793 அப்புறம் அகெயின் ஒரு 20 இயர்ஸ் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேப் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் 20 இயர்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. 1830. ஓகே. ஸோ இது வந்து அகெயின் ஒரு 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு என்னது கிழக்கிந்திய கம்பெனியோட ஏகபோக வர்த்தகம் வந்து எல்லாமே முடிவுக்கு வருது அப்படிங்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒன்று சீனாவோட வணிகம் செய்யப்படுறதும் தேயிலை வணிகத்தையும் மட்டும் ஸ்டாப் பண்ணல, தடை செய்யலை அப்படிங்கிறாங்க. பட் பின்னாடி இந்த சீன வணிகமுமே ஸ்டாப் ஆகும். ஸோ அது வந்து அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்தியாவோட கல்வி மேம்பாட்டுக்காக மட்டுமே 1 லட்சம் ரூபாயை வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு லாஸ்ட் இதில் கிறிஸ்தவ அமைப்புக்கு வந்து தடை செய்யப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, இதில் வந்து கிறிஸ்தவ அமைப்புக்கெலாம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வருமானத்தை, அதாவது கம்பெனி இந்திய வருமானத்தை
எந்த மாதிரி வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனியோட இராணுவ செலவிற்குன்னு சொல்லிட்டு ஒரு உச்சவரம்பு இவ்வளோ தான் லிமிட்டுங்கிற மாதிரி தனியாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அரசு பணி, இராணுவ பணிகளுக்கான பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் நிறையா வந்து நிறுவுனாங்க. அந்த டைமில் நிறுவி அதை வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதாட்டு பட்டய சட்டம் 1813 வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பட்டய சட்டம் 1793 அண்ட் 1813. நெக்ஸ்ட்டு 2 ஆக்ட்ஸும் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டய சட்டம் 1833 அண்ட் 1853 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.